அந்த இடத்துல எழுதி பாருங்க. வழி இருக்குமோ? இங்க இருந்தேன்னா 2 வழி போகுதாட்டுங்க. ஓகே, உங்க வீடு எங்க இருக்கு? கீழையா? இங்க வந்து வீடு இருக்கா வெளியில் போன? சரி, போயிட்டு வந்துடலாம் வாங்க. நம்ம கீழே போகிறப்ப தானே, கீழே இருந்து மேலே ஏறுறதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு வழி ஆயிரும்னு நினைக்கிற சவனை இதில் கீழே இறங்கி போயிருக்குங்க. என்ன நடந்து போகிற வழியா இருக்கும் போல இருக்கு. யானை போகிற வழியா மனுஷன் போகிற வழியா? யானை வழி தானே. பயங்கரமான ஒத்தடி பாதை போயிருக்குங்க. ஒரு வீடு இருக்கா? ஒரே ஒரு வீடுங்க. இந்த இடத்துலையும் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம ஒரு நாள் போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது. சாப்பிட வாங்கி பகல்லே வருதுங்களா, நைட்டு மட்டும் தான் இருக்குங்களா? பகலே இருக்குதுங்களா? ஓ, பகலே சுத்திட்டு இருக்கீங்களா? அப்ப எப்படிங்க வழி மேல இருந்தா எப்படி போவீங்க வருவீங்க? அது வழி கொடுத்தாதான் போக முடியும். பாக்குறதுல ஆனா இருக்கு. வியாபாரத்துக்குள்ள கொண்டு போறது இல்ல, கொண்டு போக முடியல. டெய்லி போயிட்டு வராங்களா? எப்படிங்க பசங்களா டெய்லி போயிட்டு வராங்க? முடியாது முடியாது முடியாது. ஏன்னா இங்க வந்து வசதி கிடைக்குமான்னு பார்த்தா கவர்மெண்ட் யோசிப்பாங்க. கடையிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக கிடைக்காது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கு. இதெல்லாம் நல்லா பெரிய சொலைங்க, பல சொலை. இயற்கையாக பழகுறது நல்ல பெரிய பெரிய சொலைங்க, கெட்டியாக இருக்கு. அதாவது கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளகுலன்னு இருக்கும். இதெல்லாம் நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கு. இதில் போலாங்க. ஏதோ குட்டி குட்டி பசங்களாம் ஓடினாங்க. இங்கேயும் கீழே வீடு இருக்கும் போல. மொத்தம் 5 வீடு இருக்காமா இங்கே. ஏட்டிக்காடு அப்படிங்கிற கிராமம். சுண்டப்பட்டிக்கு அடுத்தபடியாக வெள்ளியூர் கொம்பை போகிற வழியில் ஏட்டிக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்த்தங்க. இங்கே வந்து ஒரு 5 வீடு இருக்குதுங்க. இங்கே ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் இருந்தாங்க. அவங்கள பார்த்து இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம போயிட்டுருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ட்ரிப். நான் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிறேன். ஒரு மலை கிராமத்துக்கு வந்திருக்கேங்க. இந்த மலை கிராமத்தோட பேர் வந்து வெள்ளியூர் கொம்பை. இந்த வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற மலை கிராமம் எங்கே இருக்குன்னா, மாமரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து மலைக்கு மேலே ஏறினோம்னா சுண்டப்பட்டி அப்படிங்கிற பாதையில்லா கிராமத்துக்கு வந்து அங்கேருந்து ஏட்டிக்காடு அப்படிங்கிற இன்னொரு கிராமத்துக்கு வந்தோம்னா அதுக்கு அடுத்தபடியாக மலையில் கீழே இறங்கினோம்னா வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம நண்பர் சரவணன் சொன்னார். அவர் தான் நம்மளை வந்து இன்றைக்கி வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகளை உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. எல்லாம் கீழே எல்லாமே தோட்டங்களா சொல்கிறேன். இங்கே சொன்னால் அங்கே ஒரு வீடு தெரியுது. குடிசையா? வீடு இருக்கா? வீடா குடிசையா? தகரால தெரியுது. அந்த இடத்துல எழுதிக்கல, அந்த இடத்துல எழுதி பாருங்க. வழி இருக்குமோ? சரி, போய் பார்க்கலாம். வழி இருந்ததுன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே போயிடலாமா? கீழே போய் வெளியூர் கொம்பே ஃபஸ்ட்டு பார்த்துலாமா? டைம் ஆயிரும். இப்போ டைம் எவ்வளோ ஆச்சு? கரெக்டாக வந்து 1 ஆக போகுதுங்க. 12:55. நல்லா மலையிலேருந்து கீழே இறங்கு சரவணா. ஓ, இங்கே தான் நீங்கள் சொன்னீங்களா நல்லா கீழே இறங்குன்னு சொல்லி? இது வரைக்கும் வந்ததெல்லாம் ஓரளவுக்கு மேடாக தான் இருந்துச்சு. மேடு மட்டமாக இருந்துச்சு. சுண்டப்பட்டி வந்து மேலே ஏறினோம், அங்கிருந்து மட்டமாக வந்தோம். இப்போ கீழே இருக்கிறோம். வரும்போது டயர்டாயிரும் மேலே வரும்போது. ஒரு யானை சாணமெல்லாம் இருக்குது.
யானையெல்லாம் இங்கே நிறைய வந்துட்டு போகிறதா இங்கே இருக்கிற கிராம மக்கள் சொன்னாங்க. மேலே ஏறும்போது ரொம்ப டயர்டாயிரும். இங்கிருந்து என்ன 2 வழி போகுதாட்டுங்க. ஆமாங்க. ஆமாம், அங்கே ஒரு தோட்டம் இருக்கா? வீடு இருக்கா? கீழே போயிட்டு வந்ததில் போகலாமா? இல்லை இதில் போயிட்டு வந்துடலாமா? எங்க வீடு இருக்குங்க? பசங்க வர்றாங்களா? குட்டி பசங்க? இல்லை பசங்க போயிட்டு வந்துடலாமா? ஹாய், பேர் என்ன? ஆகாஷ். ஆகாஷ். ஓகே, என்ன படிக்கிறீங்க? 6th. எங்கே படிக்கிறீங்க? அரவேணுவா? ஓகே, உங்கள் வீடு எங்கே இருக்கு? கீழையா? ஓகே ஓகே. எங்கே போயிட்டு வரீங்க? கடைக்கா? மாமரமா? ஓகே. அம்மாவது? பாட்டியா? சரி, பாட்டி அம்மா வர்றாங்க போல இருக்கு இந்த பையனோட. இங்கே வந்து வீடு இருக்கா? வெளியில் போனா இங்கே இந்த பக்கம் வீடு இருக்கா? இங்கே வீடு இருக்கா? இந்த வழிக்கு வீடு இருக்கா? இதில் போன வீடு இருக்கு? ரெண்டுலுமே வீடு இருக்கா? வெளியூர் கொம்பாங்கிறது அதுவும் இது 2 சேர்ந்தா? இது போனா அவங்க எங்க பாட்டி அவங்க வீட்டுக்கு போகும். பாட்டி வீடு இருக்கா? இன்னொரு பாட்டி வீடா? ஓ, இது போனா எங்க வீட்டுக்கு போகும். இதில் போனால் உங்கள் வீட்டுக்கு போகுமா? அம்மா வணக்கம்மா, காரமடையிலேருந்து வர்றேங்கம்மா. நாங்கள் உங்கள் கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேன். சுண்டப்பட்டிக்கு வந்தேன். சுண்டப்பட்டிலேருந்து அப்படியே சரி வெளியூர் கொம்ப போகலான்னு சொல்லி வந்தேன். இந்த வழியெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. வந்துட்டு அப்படியே உங்கள் கிராமம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்தேங்கம்மா. இங்கே கீழே தான் ஊர் இருக்குங்களா? கீழே போகணுங்களா? இந்த பக்கம் ஒரு வழி போதுமா? இதில் அங்கே வீடு இருக்குங்களா? எவ்வளோ தூரம் இதில் போன வீடு? பக்கம் தானுங்களா? இப்போ இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, 2 சேர்ந்து வெளியூர் கொம்பைங்களா? சரி சரி. உங்கள் வீடு கீழே இருக்குங்களாம்மா? சரி சரிங்க. சரி நடங்கம்மா, வர்றேன். இங்கே எத்தனை வீடு இருக்குங்கம்மா வெளியூர் கொம்பையில்? 16 வீடுங்க. சரிங்க. எல்லாம் அங்க போயிட்டாங்க. அப்படிங்களா? 16 வீட்டில் இப்போ ஆள் இல்லைங்களா? பகுதி வீட்டில் ஆள் இருக்காங்க. ஓ சரிங்க. சரி போயிட்டு வந்துடலாம் வாங்க. கையோட இங்கே போயிட்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே போயிட்டு வந்தோம்னா இப்படி போனால் திருப்பி இதில் தான் வரணும். இதில் போயிட்டு திருப்பி இதில் வந்துட்டு அப்புறம் கீழே இறங்கினோம்னா கீழே இறங்கி அப்படியே முடிச்சுட்டு போகணும், மேலே போய்க்கலாம். நம்ம கீழே போகிற பார்த்தோன்னா கீழே இருந்து மேலே ஏறுறதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு வழி ஆயிரும்னு நினைக்கிற சவனா. இன்னும் ரொம்ப கீழே இருக்குங்களா? கீழே போகணும். இதுக்கு மேலே பையன் ஓடிட்டே இருக்கான், நம்மளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இன்னும் அதுக்குள்ள அங்கே போய்ட்டு அங்கே வந்து வெள்ளையா தெரியுது, அங்கே இருக்குங்களா வீடு? அது கீழே போகணும். அது கீழே போகணுங்களா? சரிங்க நடங்க, இதில் போயிடலாம் ஃபர்ஸ்ட். என்ன மாடா யானையா? யானை தானே? யானை இல்லாத இடமே கிடையாது போல இருக்கு. பாருங்களா, இறங்கிருக்கு போல இருக்குங்க. சுற்றி இருக்கு. அந்த முன்னாடி வீட்டில் அந்த ஐயா சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே சுற்றுது போல இருக்கு. இங்கே தான் குடியிருக்காமாங்க. இங்கே இருக்கிற அந்த 3 கிராமத்தை சுற்றிட்டே இருக்காமா. இதெல்லாம் கீழே இறங்கியிருக்கு. இதில் கீழே இறங்கி போயிருக்குங்க. என்ன நடந்து போகிற வழியாக இருக்கும் போல இருக்கு. யானை போகிற வழியா மனுஷன் போகிற வழியா? யானை வழி தானே? அதுவும் நம்மள மாதிரி வழி போட்டுருச்சு, ஒத்தடி பாதை. வழியெல்லாம் பயங்கரமா இருக்கும் போல சொன்னா. இது ஃபுல்லா இந்த வழியில யானை வந்திருக்கும் போல இருக்கு. செடியெல்லாம் உடச்சு சாப்பிட்டு இதில் யானை தானா? யானை உடச்சு சாப்பிட்டது. சரிங்கப்பா, பெரிய பாறைகளாக இருக்கும் போல இருக்கு. மலையெல்லாம் பயங்கரமா இருக்கு. பயங்கரமான ஒத்தடி பாதை போயிருக்குங்க. அந்த வழி இப்படிதான் இருக்குமா? அந்த கீழ் வழி அது சுத்தமா இருக்கு. ஓ, ஒரு வீடு இருக்கா? ஒரே ஒரு வீடுங்க? தனியா ஒரு வீடு இந்த வழியில் இருக்கலாம்.
ஒன்றா ரெண்டா இருக்கு. சரி போய் பார்த்துருவா. ஒன்றா ரெண்டா தெரியல. கம்பி கட்டியிருக்காங்க யானைக்காகவா. மழை பெஞ்சா தண்ணி வர நினைக்கிறேன் இதெல்லாம். ஏன் கோப்பா எங்கேயோ வழி போகுது. ஃபுல்லாக பாறைதா. வழியே பாறை தானா? எங்கேயோ பேசுகிற சவுண்டு கேட்குது. யாரும் வீட்டில் தான் சாமான சட்டையெல்லாம் உருட்டுற சவுண்டு கேட்குது. பாத்திரம் உருட்டுற சவுண்டு கேட்குது. ரொம்ப பார்த்துதான் இறங்கணும். இறங்கும்போது இறங்கிடலாம். ஏறுறதுக்குள்ளே இருக்குது நம்மளுக்கு. இன்னைக்கு ஏறுறதுக்குள்ளே நம்மளுக்கு இருக்கு. ஏறிடுவோம் நம்ம மேலே. மக்களே பார்த்துக்குங்க. வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்க ஒரு வீடை தேடி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த இடத்துலையும் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம ஒரு நாள் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த மக்கள் வந்து டெய்லி இதில் தான் வந்துட்டு போகிறாங்க. ஃபுல்லாகவே சோலை காடுகள். அங்கே தான் வீடு தெரியுது சரவணா. அந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது. காடு தோட்டம் எல்லாமே தோட்டமாட்டு இருக்குங்க. காடுன்னு நினச்சேன், எல்லாமே தோட்டம். ஃபுல்லாக காஃபி செடியாட்டு இருக்கு. இங்கே ஒரு வீடு தெரியுது. நான் இருக்கேன். நான் ஏதாவது கடிச்சிருங்களா? கடிக்காதுங்களா? நம்மளதான் வித்தியாசமா பாக்கு. அண்ணா வணக்கங்கண்ணா. காரப்படையிலிருந்து வர்றேங்க. எல்லாம் உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு வீடா? இங்க ஒரு வீடு தான் இருக்கம்மா. எத்தனை வீடுமா? 2 வீடுங்களா? இங்க ஒரு வீடு, அங்க ஒரு வீடு. 2 வீடுங்களா? ஒரே வீடு தான். எதுங்கம்மா? இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குங்களா? ஆள் இருக்காங்களா சார்? இல்லையா? மறுபடியும் ஒரு சவுண்ட் விடுது. அண்ணா வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி சாப்பிடுங்க. எதுங்கண்ணா இருக்குங்களா? பூனைக்குட்டி, நாய், பூனை எல்லாமே இருக்கு. புலி, பூனை, யானை
எங்கேயும் போகணும் இல்லை நீ வா கோத்தகிரி அக்குக்கார் ஆச்சு போய் டைம் ஆச்சு அக்குக்கார் போகணும் போய் ஒரு ரவுண்ட் ஆச்சு சாப்பிட வாங்கி தரணும். பாலோட இருக்கு. இல்லை மழைங்களாண்ணா? மலைதான் மழைதான். இன்னைக்கு தான் மழை இல்லைங்களா, இல்லை நேற்று வரைக்கும் மழை பெஞ்சுங்களா? கொஞ்சம் கொஞ்சம் தூரிட்டு தூரிட்டு தான் இருக்கு. பெருசா இல்லை, ஆனால் தூரிட்டு இருக்கு. அரவன் பக்கம் சரி நமக்கு எப்படிங்கண்ணா? கோத்தகிரி பக்கம் கோத்தகிரி பக்கம் அரவணை சைடுங்களா? நல்ல மழைங்க. இங்கெல்லாம் தூரிட்டு தான் இருக்குங்களா? அதான் நல்லா ஈரமா இருக்குது. பார்த்தோன்னா இருட்டாவே இருக்குது. வெயில் அடிக்குது வெளிச்சம் வருது, வெயில் அடிக்குது வெளிச்சம் வருது. சரி சரிங்க. பல டைம் தான் ஆனைங்க உட்காருங்க, வாங்க போய் வாங்க. மேலே வந்துடுறேன். சரிங்க. சொன்னாங்க மேலே சொன்னாங்க யானை எல்லாம் இப்போ தானே நேற்று தான் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. டெய்லி வந்துட்டே இருக்குது, நேற்று தான் காணும் அப்படின்னாங்க. டெய்லி ரவுண்ட் அடிக்குதுங்களா உள்ள? சரிங்க. இங்கெல்லாம் சுத்துங்களா உள்ள? இங்க பாத்ரூம் முடிச்சு போயிடுச்சுங்களா? ஓ சரிங்க. ஓஹோ. சரி, நம்ம தான் பார்த்து போகணும். அது வழியில் எங்கே வேணா இருக்கதான் செய்யும். பகலே வருதுங்களா, நைட்டு மட்டும் தான் இருக்குங்களா? பகலே இருக்குதுங்களா? ஓ பகலே சுத்திட்டுங்களா? ஓ அப்படிங்களா? இந்த வர வழியெல்லாம் பார்த்தேங்க, இந்த யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர் மாதிரி எல்லாம் படுத்து உருண்டு எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன் வழியில. பகல இருந்துச்சுங்க. ஓ பகல அந்த இடத்துல பகல இருந்துங்களா? அப்ப எப்படிங்க வழி மேல இருந்தா எப்படி போவீங்க வருவீங்க? இருந்தா திரும்பி வந்துட வேண்டியதா? அது வழி கொடுத்தா தான் போக முடியும். நம்மளாக வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக வழி கொடுத்து ஒதுங்கணும். அது ஒதுங்கி போனதா? ஓ சரி சரிங்க. சரிங்க. எத்தனை உருப்படி இருக்குங்க இங்க? 5ங்களா? ஓ சரி. யானை மட்டும் தான் இருக்குங்களா, வேற ஏதாவது? யானை மட்டும் தான். யானைக்கு தான் பயம், மற்றபடிலாம் எருமையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறுத்தை புலி எதாவது இருக்குன்னு சொன்னாங்க. இங்க புலி காணுங்க. மேல் வீட்டில் சொன்னாங்க, அந்த ஏடிக்காரில் பார்த்தோன்னா வந்து கண்ணு காமிக்கல. அன்றைக்கி தான் நைட்டு 1 மணிக்கு ஒரு புலி பார்த்தாரம்மா. பார்த்து அப்படின்னு சொன்னார். அது ஏதோ 1 2 இருக்குங்க அப்படின்னாரு. ஓ சிறுத்தை இருக்குங்களா? பார்க்குறதில்ல. வரும் ஆனால் இருக்கு. கண்ணுக்கு படுறது உங்களுக்கு யானை எறும்புதான். யானை எறும்புதான் பெரிய ஜீவன், கண்ணுல இருந்து தப்பிக்க முடியாது. சரி சரிங்க. இந்த வழிங்கன்னா தோட்டத்துக்கு போற வழிங்களா? சரிங்க. இங்க கீழே உங்களுக்கு தோட்டம் இருக்குங்களா? இந்த பக்கம் எது வரைக்கும் இருக்குங்க தோட்டம்? ஓ இதோட லாஸ்ட்டுங்களா? காப்பி செடி மட்டும்தாங்களா? காப்பி வேற என்ன இருக்குங்க? வேலைக்கெல்லாம் டெய்லி வெளியே போறீங்களா? இங்கே தானே கீஸ்டோன் வேலை தான். சரி சரிங்க. தோட்டத்தில் இப்போ வருமானம் ஏதாவதுங்க? ஒன்றுமே இல்லைங்க. கஷ்டம். அப்படிங்களா? ஓஹோ சரி. பலாப்பழத்தை வந்து பழுக்கிறத நீங்கள் கொண்டு போகிறதில்ல, வியாபாரத்துக்குலாம் கொண்டு போகிறதில்ல? கொண்டு போக முடியல. ஜாஸ்தி முடியாது, ஏதோ 1 2 வேணா கொண்டு போகலாம். இப்போ விளைஞ்சாலே உங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை, நீங்கள் தான் சாப்பிட்டுக்கணும். யானையும் குரங்கும் நீங்கள் தான் சாப்பிட்டுக்கணும். வெளியெல்லாம் கொண்டு போயெல்லாம் உங்களுக்கு வருமானத்துக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சமைக்க முடியல. சரி. ஆமாங்க பார்த்தேங்க, வந்து வழியில பார்த்தேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது வழியெல்லாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா, விதை வெட்டி விடுற மாதிரி? பண்ணுவாங்க மாதிரி. ஏன்னா இதெல்லாம் வழி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எப்படிதான் வர்றீங்க போறீங்கன்னு தெரியல. ஒரு நாள் உங்களுக்கு வந்துட்டு போறதுக்குள்ளே போதுமான ஆயிடுது. நீங்களாம் டெய்லி எப்படி வந்துட்டு போறீங்கன்னு தெரியல. ரொம்ப டயர்டாயிருமே போயிட்டு வரதுக்குள்ள. எத்தனை மணிக்கு இங்கிருந்து போவீங்கன்னா எத்தனை மணிக்கு வருவீங்க? 7:30 மணி ஆயிரும். 7:30 மணிக்கு போனா சாயந்தரம் 5 ஒரு டைம் 6 மணி ஆயிரும். 7 மணி கூட
பஸ் அந்த டைம் கிடைச்சா தான் வரும். ம் லேட் ஆகும். லேட் ஆயிரும். ஆனால் அந்த டைம் தைரியமாக வந்துடுவீங்களா? வந்துடுவீங்களா? வந்து தான் ஆகணும். வந்துடும். டார்ச் எடுத்து போயிட்டு வழியை பார்த்துட்டே வரணும். ஓ, நான் அப்படிதான் வர்றீங்க. அப்படிதான் வர்றீங்க. ஒரு நல்ல 5:30 6 மணி. ஆ, 6 மணிக்குள்ள வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு 7 8 மணிக்கு வந்தால் உண்மையில. ஓ, பக்கத்தில் பாருங்க. வழியில் வரும்போதெல்லாம் யானைகளை பார்த்துருக்கீங்களா நைட்டு? பார்ப்பீங்க. பார்ப்போம். ஓ, பட் அந்த கீழே இருந்துச்சுன்னா இப்படி வந்துடும். ஓ, யானை இருந்தாலும் பார்த்தோன்னா அது வரைக்கும் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அது இறங்குச்சுன்னா இங்கே வருவீங்க. ஓ, அதை தொடச்சி கொள்ள பண்ணணும். பார்த்து அப்படி வந்து அது உங்களுக்கு தொல்லை பண்ணாது. அதுவும் தொல்லை பண்ணாது. அது வழி விட்டுருது. வழி விட்டுருது. டைம்ல பல ஓ, நீங்க தொந்தரவு பண்ணாதனால உங்களுக்கு வந்து தொந்தரவு பண்றதில்ல, வழி விட்டுருது. சரி, சரிங்க. அண்ணா, உங்க பசங்களா பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்களா? என்ன படிக்கிறாங்க பசங்க? 9ஆம் கிளாஸ்ங்களா? சரி, சரி. அங்கேயே தங்கியிருக்காங்களா? டெய்லி போயிட்டு வராங்களா? எப்படிங்க பசங்களா டெய்லி போயிட்டு வராங்க? ஓ, டெய்லி கொண்டு போய் விட்டு வருவீங்களா? காலையில கூட்டி போய் குஞ்சம் பண்ணிங்க. காலையில இங்கிருந்து டெய்லி அப்ப நீங்க வந்து குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு தான் வரணுங்களா? மாமரம் வரைக்கும்? அதான் மாமரம் வரைக்கும் டெய்லி இங்கிருந்து மாமரம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி சாயங்காலம் வந்து மாமரத்துல இருந்து கூட்டு வரணும். ஓ, சரிங்க. பையனுங்களா பொண்ணுங்களா? பையனா? பொண்ணுங்களா? ஓ, சரிங்க. அப்படின்னா இங்க பொண்ணு ஸ்கூலுக்காகவே ஒரு ஆள் புலப்பட்டு இருக்கணும். வேலை இழுப்புனா கூட எதுங்க? சரிங்க. அப்புறம் அதுக்கு மேல போவாங்க வந்துவாங்க. பலாப்பழ சீசன் மட்டும் தான் நீங்க போயிட்டு வருவீங்க. ஓ, சரி, சரி. பயம் இல்லை. இல்ல கீழே இருக்க குழந்தைகள சேர்ந்தனா இல்லை ஒட்டுக்கா போகும்போது அந்த மாதிரிலாம் போவாங்க. ஹாஸ்டல்ல போயிருந்தாங்க. ஏன்னா டெய்லி நடக்கிறதுக்கு கஷ்டம். அவங்க பேக்கை தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு சிரமமா இருக்கு. அதனால வந்து ஹாஸ்டல்ல விட்டுறாங்க. சரி, சரி. இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்களா? முன்னாடி பல தலைமுறையா இருக்கீங்களா? இல்ல நீங்க அப்பா தாத்தா எத்தனை தலைமுறை இங்க இருந்தா உங்களுக்கு தெரியுங்க? இங்க இருந்தது எத்தனை தலைமுறையா உங்களுக்கு தெரியும்? அதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியாது. எத்தனை தலைமுறைன்னு தெரியாது. கோழிக்கரைங்களா? கோழி கோழித்துறையிலா? ஓ, சரி, சரி. சரிங்க. இடம் இருக்குங்களேங்க. சரி. வீட்டுக்கு எழுதி கொடுத்துட்டோம். ஓ, அங்க என்ன போயிருக்கேன். இந்த குழந்தைகளா போறதுக்கு வர்றதுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் சௌகரியமா இருக்கும். பஸ் வருது. சரி, சரி. ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுங்கிறது கவர்மெண்ட் வீடுங்கிறது சாத்தியம் இல்லை, கஷ்டம்தான். ஏன்னா பொருள் கொண்டு வர முடியாது. மெயினா என்னன்னா உங்களுக்கு வந்து சிமெண்ட், இந்த செங்கலோ ஆலோபிளாக்கோ எதுவுமே கொண்டு வர முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லை. நீங்க வந்து வீடு கட்டணும்னா கவர்மெண்ட் வீடுனா வெளியே வரணும். ஓ, சரி. அதனாலதான் கோழித்துறை. அதான் கோழித்துறை. கோழிக்கரையில கோழித்துறை உங்க ஊருக்கு பக்கத்துல அட்டடிக்கு முன்னாடி. அதான் புரிஞ்சு புரிஞ்சுங்க. இது வந்து கோழிக்கரை, அது வந்து கோழித்துறை. நீங்க சொல்றது கோழித்துறை. சரி, சரி. வீடெல்லாம் கேட்டவங்களுக்கு ஆயிருக்கு இல்லைங்களா? தரணும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க இருந்து நீங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறது எல்லாம் ரொம்ப கஷ்டம் தாங்க. நீங்க வீடெல்லாம் ஆயிடுச்சுன்னா வந்து அங்க இருந்து குழந்தைகளை படிக்க வைக்கிறது தான் நல்லது. எனக்கு தெரிஞ்சளவுக்கு தோட்டம் பண்ணா வேணா வந்து பார்த்துட்டு போய்க்கலாம். நீங்க வந்து பசங்க அங்க இருந்தாலும் குழந்தைங்க இங்க இருந்தாலும் தோட்டத்து வேலைகள்னா நீங்க வந்து போய்க்கலாம். காலையில வந்து ஒரு 9 மணிக்கு வந்தீங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் தோட்ட வேலையை பார்த்தனா வந்து போய்க்கலாம். ஆமா, அது கரெக்ட். முடியாது. ஏன்னா இங்க வந்து வசதி கிடைக்குமான்னு பார்த்தா கவர்மெண்ட் யோசிப்பாங்க. ஏன்னா இங்க இருந்து நீங்க கொண்டு வரது கஷ்டம். எந்த ஒரு பொருளுமே கொண்டு வர முடியாது. ஒரு சிமெண்ட்னாலும் நீங்க தான் சம்மந்தம் கொண்டு வரணும். அவங்கள கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா வாய்ப்பு கம்மி இல்லைங்களா? ஓப்பனா சொல்றேன், மரத்துல சொல்லல, உண்மை. வேற என்ன ஆடு கோழி இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? இருக்குங்க.
சரவணா சாப்பிடாம வச்சுங்க, சாப்பிட முடியலையா? எனக்கு அதை வச்சிருக்கீங்களா? அங்க பாருங்க, அங்கேயே சாப்பிட முடியாம வச்சிருக்காரு. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட முடியாம வச்சிருக்காரு சரவணா. திணறாரு சாப்பிடறதுக்குள்ள. சாப்பிட முடியல சரவணா. உங்க காட்டுலயும் இருக்கும். விதவிதமா இருக்கு. விதவிதமா இருக்கு. எடுக்கிறேன். பலாப்பழத்துல என்னென்ன வகையில இருக்குண்ணா? பலாப்பழத்துல என்னென்ன வகை இருக்கு? ஒரே பழத்துல வந்து இப்ப சொல்லுவாங்களே, ஆரஞ்சுனா கமலா ஆரஞ்சு, அந்த ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பலாப்பழத்துல பாருங்க. ஜாதி பழமா? அப்புறம் இன்னொரு கஞ்சின்னு சொல்லுவோம். அது கொல கொல இனிப்பா இருக்கும். கரைஞ்சிரும் அப்படியே வாயில போட்டா. தேன் மாதிரி அப்படியே கரைஞ்சு போகுது. அது வந்து கஞ்சி பழங்களா? இந்த மாதிரி கட்டி அது சக்கரை மாதிரி இருக்கு. சாப்பிடுங்க. அதவே போகும். இது போகும். இது சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிட முடியாது. கீழே நடக்க முடியாது. டயர்டாயிரும். ஆனா இன்னொன்னுங்க, கடையில எல்லாம் நாங்களாம் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். ஆனா இந்த மாதிரிலாம் இருக்காது. இங்க தோட்டத்துல வந்து இயற்கையா வந்து பழுத்து சாப்பிடுறதுக்குமே கடையில வாங்கி சாப்பிடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சப்புன்னு இருக்கு. லைட்டா முத்துனாவே கடைக்கு வந்துடும். அதுக்கு வந்து பழுக்க வச்சுதான் கொடுப்பாங்க. ஆனா இங்கெல்லாம் அப்படி கிடையாது. மரத்திலேயே இயற்கையா பழுக்கிறது. வெயிங்க எடுத்துக்கலாம். இப்படி போயிடலாமா கீழே? இதுல கீழ் வழி இருக்கு. போகும்போது அப்படி போயிடலாம். வந்த வழியில் போக வேண்டியது இல்லை. இங்க கீழ் வழி இருக்கு இல்லைங்கண்ணா? கீழ் வழி இருக்கு. கடையிலாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா கிடைக்காது. ரொம்ப சின்னதா தான் இருக்கு. இதெல்லாம் நல்லா பெரிய சொலைங்க. பல சொலை இயற்கையா பழகுறது. நல்ல பெரிய பெரிய சொலைங்க. கெட்டியா இருக்கு. அதாவது கடையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் குளகுலன்னு இருக்கும். இதெல்லாம் நல்லா கெட்டியா சூப்பரா இருக்கு. இயற்கையா வந்து மரத்திலேயே பழுத்து எடுத்து சாப்பிட்றது இல்லை. சாப்பிட்றீங்களா? சொன்னேன் எடுத்துக்கோ. இது குட்டி போய் எட்டி பாட்டு போறாப்ல. ஏதோ பையன் எட்டி பார்த்து நம்மளை பார்த்துட்டே ஓடிட்டாப்லையா? வீடியோ எடுக்க சொல்லி பார்த்ததுனால ஓடிட்டான்னு நினைக்கிறேன். அம்மா வரேங்கம்மா. வரேங்க. எதுனா ஆனா பரவாயில்லைங்க. பரவாயில்ல. கீழே காபி சாப்பிட்டு தான் மேலே வந்தேன். சாப்பிட்றதுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இல்லைன்னா சாப்பிடுவேன். சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆமா. அப்புறம் சாப்பிட்டோம்னா அப்புறம் அது வேஸ்டா போகும். அண்ணா வர்றதுக்காக செப்பல் போட்டு வந்துட்டாரு நினைக்கிறேன். வரீங்களா கீழே? அதான் அதுக்கு தான் அண்ணா வர்றாரு. அதனால நான் பார்த்துட்டு வர்றேன். அண்ணா பேரும் சொன்னாங்க. என்ன வேணா? வேல்முருகன். ஆமா. வெள்ளேரி கும்பை கிராமத்தில் நம்ம அண்ணன் வேல்முருகனோட வீட்டை பார்த்துட்டு இப்போ வந்து கீழே போயிட்டுருக்கோம். அண்ணன் தான் நம்மளை கீழே வந்து இந்த வழியில் போய் கூட்டி காமிக்க போகிறாரு. ஏன்னா இந்த வழியில் நம்மளுக்கு புதுசு. என்ன பலாப்பழமெல்லாம் எல்லாம் அழுகிரிச்சாட்டு இருக்குங்க. பழத்து கஞ்சி பழமா? சரி.
அப்படியே விழுந்துரும். பழத்தை விழுந்துருமா? ஓ, அந்த ரொம்ப பழத்தை கஞ்சி மாதிரி இருக்குங்களா? பார்த்தா அப்படியே பழத்தை அப்படியே இறங்கி வைக்கல. ஓ, பழம் எல்லாம் கீழே விழுந்துரும். தண்டு மட்டும் இந்த சென்டர் தண்டு மட்டும் அப்படியே இருக்கும். ஓ ஓ, சக்கரை பழம். எப்படின்னா டெய்லி இந்த வழியெல்லாம் வந்துட்டு போறீங்க? ரொம்ப டயர்டு தான். கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். நாங்கெல்லாம் சிட்டியில் வந்து இப்படி எடுத்தா வண்டி, அப்படி எடுத்தா வண்டி. உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் வண்டி பார்க்குறதே கஷ்டம். இங்கே ஒரு அண்ணா வராரு.